அப்போக்கேப்ப நம்ம ராமநாதபுரத்துக்காரர்கள்லாம் ஒரே மாதிரி ஆயிடுறோம். ரொம்ப சந்தோஷம். ஒரு நாய் பஞ்சாயத்து பேச ஆரம்பிக்கிறது நான் கழுதையை தான் ஆரம்பித்தேன். ஏன்னா நாங்கள் சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா, சின்ன வயசு என்ன, நான் கல்யாணம் ஆன பின்னாடி கூட அப்போயே எனக்கு சின்ன வயசு தான். எங்கள் தெருவில் கழுதைகள் இருக்கும். இந்த துணி துவைக்கிறவங்க வந்து கழுதை வளர்க்குறனால அது ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டு தெரியும். அது ஒரு வினோதமான ஜீவன், ரொம்ப பிடிக்கும் நமக்கு இந்த கழுதைனா. கல்லை விட்டு எரிஞ்சால் கூட நான் எரிஞ்சிருக்க மாட்டேன் நம்புகிறேன். கல்லை விட்டு எரிஞ்சால் கூட அது பாட்டு சில மாதிரி நிற்கும். அது பொம்முன்னு அது குண்டாக இருக்கும். நிறைய நமக்கு விவரம் தெரியாது. ராமன் மாதிரி கூனி முதுகில் வில்ல அடிப்பார்ல, அது மாதிரி சில நேரத்தில் நகரில் என்ன கல்லை விட்டு எரிய வேண்டி வரும். காலையில் எந்திரிச்சாலும் அது மூஞ்சில தான், நைட்டு தூங்க போகும்போது அது மூஞ்சில தான் முடிச்சுட்டு தான் தூங்குற மாதிரி சூழல் இருக்கும். அந்த கழுதைகளே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ என் பொண்ணு நான் ஊட்டியில் கழுதையை பார்த்தேனே அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறான். எங்கள் வீட்டு முன்னாடி பொழுது நிற்கிண்டி அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படி அவர் அதை தான் சொல்கிறார். கமலஹாசன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, கழுதைன்னு ஒரு ஜீவன் இருந்துச்சு, இன்றைக்கி அது இல்லை. அது இல்லைன்னு சொல்லி யாராவது வருத்தப்படுறாங்களா, அதுக்காக யாராவது போராடுறாங்களா, அது மாதிரி தான் எல்லாம் அப்படின்றாரு. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, நாய்களும் ஒரு நாளைக்கு போய் தான் ஆகணும். இது எந்த விலங்குலாம் அந்த காலப்போக்கில் தேவையில்லாமல் போதும், அது போய் தான் ஆகணுன்றது தான் அவர் சொல்ல வராரு. அது கரெக்டு. தெருநாய்கள் வந்து இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது சரி. 1960 இந்த விலங்கு வதை தடுப்பு சட்டம் சொல்லிட்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம்னு 1972ன்றாங்க, இது 60ன்றாங்க, ஏதோ 2 வருஷம் 2 மாதிரி. 72 தான் வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் வந்திருக்கு. 60 அந்த வதைக்கிறது அதுவே நிறைய இருக்குது. போய் பார்த்தா ரொம்ப காமெடியாக இருக்குது. இந்த கோழி கறி இதெல்லாம் பண்ணுறோம்ல, அதுங்களுக்கு வலிக்காமல் அதை கட் பண்ணணும் அப்படிலாம் கொண்டு போகிறாங்க. அதில் திருத்தம் கொண்டு வரணுங்க, சரிங்களா? அந்த 60 ஒரு சட்டம் போட்டாங்களா, அந்த சட்ட திருத்தம் ஃபஸ்ட்டு கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு எது மக்களுக்கு எது பெரும்பான்மை மக்கள் எதை எதிர்க்கிறாங்களா அதுக்கு ஆதரவாக, அதாவது அந்த எதிர்க்கிறத வந்து ஒத்துக்கிட்டு அதுக்கு சரி பண்ணுறதுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். நான் ஒரு நாய் கூட இன்றைக்கு வரைக்கும் வளர்த்ததில்லை. ஏதோ இந்த தெருவில் நாய்கள் இருக்குது, அதுங்க பாசமாக நம்மளை பார்க்குறது அவ்வளோதானே தவிர அதுங்களுக்கு ரொட்டீனாக சோறு போடுறது, அதுங்களை கவனிக்கிறது எதுவுமே நம்ம பண்ணுறது கிடையாது. அவ்வளோதான். நாய்க்கிட்ட எனக்கு ஒரு பெரிய பயம் இருக்கும். நாங்களும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நாய்கள்லாம் போய் நிற்கும். இப்போ இந்த சின்ன பிள்ளைங்க நாயை பார்த்தா என்ன சொல்லலை, சிசிடிவி கேமராவில் காட்டுறாங்களோ, அது எங்களோட காலகட்டத்தில் இருந்துச்சு. அப்போல்லாம் இந்த மாதிரி கத்துறதுக்கு ஆளே கிடையாது. பயந்து தான் ஒரு வாழ்க்கை வந்துட்டு இருந்தோம். இப்போயும் சில நேரங்களுக்கு ஒரு 10 நாய் மொத்தமாக ஒரு இடத்துல பார்க்கும்போது பயம் இருக்குதான் செய்யும். ஏன்னா மனசை தேர்த்திக்கிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கு. அதனால் வீட்டு நாய்களை மட்டும் வெளிநாட்டு நாயை வளர்க்காதீங்க. தடை செய்யப்பட்ட நாய்களை வளர்க்காதீங்க. முதல்ல கவர்மெண்ட் இதெல்லாம் வீடு வீடாக போய் செக் பண்ணணும், ரொட்டீன் செக்கப் வச்சுக்கணும். இது ஒரு வேலையாக வச்சுக்கணும். திருட்டுத்தனமாக யாரும் நாய் வளர்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அப்புறம் நாய் வளர்க்காத நாங்களாம் சொம்ப பசங்களை தெரியும்ல, அவங்க கெட்ட நாயை கட்டிக்கிட்டு இது பண்ணுறதா பந்தா பண்ணுறதா. அதிகமாக பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. என்ன தீர்வு வரணும்னு நினைக்கிறீங்க? தீர்வு ரொம்ப சிம்பிளுங்க. அதை விஷயம் தெரிஞ்சவங்க, உலக சரித்திரம் தெரிஞ்சவங்க, சமூக சுகாதாரம் என்னன்னு தெரிஞ்சவங்க, கழுதை எங்கே காணான்னு யாராவது கவலைப்படுறாங்களா? கழுதைகள்லாம் காணாமல் போச்சா? நமக்காக எவ்வளோ பொதி சுமந்துருக்கு. இப்போ பார்க்குறதே இல்லையே கழுதை யாராவது காப்பாற்றணும்னு பேசுகிறாங்களா? எல்லா உயிர்களையும் காப்பாற்றணும், எவ்வளோ முடியுமோ காப்பாற்றணும். அவ்வளோதான் என்னுடைய கருத்து.